வணக்கம் மக்களே. நடிகர் விஜய் வந்தால் நாங்களும் ரெடி. பிரேமலதாவின் அதிரடி முடிவு. ஆட்டம் காணும் தேர்தல் களம். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. தேர்தல் என்றாலே நம் நினைவுக்கு வருவது திராவிட கட்சிகளாக அறியப்பட்டு வரும் அதிமுகவும் திமுகவும் தான். அதற்கு பின்னர் தான் பாமக, தேமுதிக, நாதக கட்சிகள் போன்றவை. ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படி இல்லை. அதிமுக திமுகவை பின்னுக்கு தள்ளி தாவேகா முதலிடத்தில் உள்ளது. நாள்தோறும் அனைத்து ஊடகங்களிலும் தாவேகாவின் செய்தி வந்த வண்ணம் உள்ளது. இந்த நிலையில் அவர் யாருடன் கூட்டணி அமைப்பார் என்பது பெரிய கேள்வியாகவே உள்ளதுன்னு சொல்லலாம். திமுகவை தனது அரசியல் எதிரி என்றும் விஜய் கூறியதால் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாட்டார் என்பது தெளிவாகிறது. அதனால் மிகப்பெரிய கட்சியாக திகழும் அதிமுகவுடன் அவர் கூட்டணி அமைப்பார் என்று கூறப்பட்டது. தாவேகா அதிமுக கூட்டணி அமைத்தால் அது மிகப்பெரிய சக்தியாக உருமாறும் என்பதை அறிந்த திமுக பாமகவே தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்க திட்டம் தீட்டி வருகிறது. ஆனால் இவர்கள் திமுக கூட்டணியில் சேர்வது கூட விஜயின் முடிவை பொறுத்துதான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் நடிகர் விஜயின் அரசியல் நகர்வை பொறுத்துதான் அனைத்து கட்சிகளின் கூட்டணிகளும் முடிவாகும். நடிகர் விஜய் எந்த கட்சியில் இணைகிறாரோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி வைக்கப்படும் என்பதில் தேமுதிகவும் பாமகவும் உறுதியாக உள்ளது. பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட தற்போது திமுகவுடன் இணக்கம் காட்டி வருவதால் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கூறப்பட்டது. ஆனால் பிரேமலதா கரூர் விவகாரத்தில் திமுகவிற்கு எதிராக பேசி வருகிறார். இதன் பின்புலத்தில் நடிகர் விஜய் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டு விட்டால் தேமுதிக அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது உறுதி என்றும் தேமுதிக வட்டாரங்கள் கூறி வருகின்றன. இதன் காரணமாகத்தான் அண்மை காலமாக அவரது பிரச்சாரத்தில் அதிமுகவை விமர்சிக்காமல் உள்ளார் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஏற்கனவே எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடன் தொலைபேசியில் உரையாடி உள்ளார். இந்த உரையாடலில் பல முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டதாக தகவல்களும் வெளியாகி உள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைக்க அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ஃபோன் காலில் கேட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து அதிமுக வட்டாரம் நம்மிடம் பேசுகையில் கூட்டணிக்கு வருகிறீர்களா என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டார்கள். இதற்கு விஜய் நோ சொல்லவில்லை. நான் மக்களை சந்திக்கப் போகிறேன், மீண்டும் பிரச்சாரத்தை தொடங்கப் போகிறேன் என்றும் கூறியதாக தெரிவித்தனர். மேலும் பிரச்சாரத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்திப்பதாகவும் ஜனவரி மாதத்திற்கு பிறகு கூட்டணி குறித்து முடிவெடுப்பதாகவும் விஜய் உறுதியளித்துள்ளார் என்று அதிமுக வட்டாரம் தெரிவித்தது. இந்த அழைப்பு அரை மணி நேரத்துக்கும் மேலாக நீடித்ததாக அதிமுக வட்டாரம் தெரிவித்தது. இப்படிப்பட்ட நிலையில்தான் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு எடப்பாடி தற்போது மகிழ்ச்சியாக காணப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.